வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. இரும்பை தங்கமா மாத்துற ரசவாதம், அதாவது இந்த ஆல்கெமி பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, உலகெங்கிலும் இருக்கிற பழங்கால அறிஞர்கள் ரகசியமா தேடின ஒரு பெரிய வித்தை அது. கரெக்ட். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான உண்மையை கூறினால் நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த ரசவாதம் அப்படிங்கிறது உண்மையில உலோகங்களை பற்றியதே இல்ல. ஓ, உலோகங்கள் பத்தி இல்லையா? அப்புறம் எதை பத்தி? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இரும்பு அப்படிங்கிறது நோய்களும் சோர்வும் நிறைஞ்ச உங்க உடல். தங்கம் அப்படிங்கிறது அந்த உடலை ஹேக் செய்து நீங்க அடையக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நரம்பியல் அமைப்பு. ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. ஆமா, இன்னைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் சித்த நூலின் ரகசிய உலகத்துக்குள் நுழையப் போகிறோம். உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு மிக உற்சாகமா வரவேற்கிறேன். இது கேட்பதற்கு ஏதோ பழங்காலத்து ஓலைச்சுவடிகளை பற்றி படிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா இந்த ஆழமான அலசலோட நோக்கம் வெறும் பழம்பெருமைகளை பேசுறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. போகர் எழுதியிருக்கிற அந்த பழைய கடினமான தமிழ் வார்த்தைகளை உடைச்சு அதோட ஆணிவேர் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்றைய நவீன அறிவியலோடும் நம்ம அன்றாட வாழ்க்கையோடும் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் வரலாறு அல்ல, மனித திறனின் உச்சத்தை அடைவதற்கான ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் மேனுவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, 100க்கு 100 உண்மை. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த நூலோட 2 குறிப்பிட்ட பாடல்களை, பாடல் 85 மற்றும் பாடல் 86. இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, எந்த ஒரு உயர்ந்த மனநிலைக்கும் தியானத்திற்கும் செல்வதற்கு முன்னாடி போகர் முதல்ல உடலை கையில எடுக்கிறாரு. அதான், அந்த மனம் தங்கும் வீடான உடலை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் போகர் தனது 85வது பாடல்ல அயமுருக்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பேசுறார். அந்த பாட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் இப்போ அந்த பாடலோட முதல் பாதியை வாசிக்கிறேன், நீங்களும் கவனமாக கேளுங்கள். ஆடினதோர் களங்கெடுத்து பொற்றிலை இலாட்டி அளவாக புடம் போடச் சிந்திரமாகும். இந்த வரிகள்ல நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, இதோட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. முதல்ல களங்கெடுத்து அப்படிங்கிற வார்த்தை, இதை நாம எப்படி புரிஞ்சு கொள்வது? இந்த வார்த்தைய நம்ம கொஞ்சம் விரிவாக பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். இதோட வேர்ச்சொல் களங்கம். களங்கம்னா பொதுவா மாசு அல்லது துரு அப்படின்னு பொருள். அதாவது இப்போ ஒருத்தரோட நற்பேருக்கு ஏற்படுற குற்றங்களை நாம களங்கம்னு சொல்றோம், அது மாதிரிதானே? கரெக்ட். ஆனா மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா, ஒரு மூலிகையிலோ அல்லது தாது பொருளிலோ உள்ள நச்சுத்தன்மையை, அதாவது அந்த செல்லுலார் டாக்ஸிசிட்டிய நீக்குவதையே போகர் இங்கே குறிப்பிடுறார். ஓஹோ, நச்சுத்தன்மையை நீக்கிறது, சூப்பர். அடுத்து பொட்டிலை இலாட்டி அப்படின்னு வருது. ஆமா, பொற்றிலை எனப்படும் ஒரு வகை மூலிகையை கொண்டு அந்த பொருளை அரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நச்சுத்தன்மையை நீக்குவது சரி, ஆனா அதுக்கப்புறம் அளவாக புடம்போட சிந்திராகும் அப்படின்னு சொல்றாரு. புடம் போடுதல்னா நெருப்பிலிட்டு எரிக்கிறது தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. இரும்பையோ தாது பொருட்களையோ நெருப்பிலிட்டு எரிச்சு அதை செந்தூரமா மாற்றி மனிதர்கள் சாப்பிடுவதா? இத சாப்பிட்டா உள்ளுறுப்புகள் பாதிக்காதா? இது என்ன வகையான அறிவியல்? அருமையான கேள்வி. இங்கேதான் போகரோட அந்த ஹவ், அதாவது அது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ரகசியமே இருக்கு. என்ன ரகசியம் அது? ஒரு கடினமான உலோகத்தையோ அல்லது நச்சு மூலிகையையோ மனித உடல் நேரடியாக ஏத்துக்காது. அத அப்படியே சாப்பிட்டா உடல் உறுப்புகள் கண்டிப்பா செயலிழக்கும். அதான் எனக்கும் தோணுச்சு. ஆனா அத சரியான மூலிகைகள் விட்டு அரைச்சு குறிப்பிட்ட வெப்பநிலையில குறிப்பிட்ட நேரம் நெருப்பிலிட்டு புடம் போடும்போது அந்த நெருப்பு அதோட மூலக்கூறு அமைப்பையே உடைக்குது. அதாவது அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாத்துது. அட, அப்படியா? ஆமா, இன்றைய நவீன வேதியியல்ல நாம நானோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோமே, அதத்தான் போகர் அன்றே செய்திருக்கிறார். நெருப்பு அதை நுண்ணிய துகள்களாக மாற்றி மனித செல்கள் எளிதாக உறிஞ்சு கொள்ளும் வகையில பாதுகாப்பான செந்தூரமாக மாத்துது. அடேங்கப்பா, நச்சு பொருளை நானோ துகள்களாக உடைத்து மருந்தாக மாற்றுவதா? இது நம்ப முடியாத அளவுக்கு நவீனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை எப்படி சாப்பிடணும்னு அவர் சொல்ற அளவீடும் ரொம்ப முக்கியம். ஆமா, அடுத்த வரியில பாடினதோர் பனவடைதான் பால்தனில் உண்ணு அப்படின்னு சொல்றார். பனவடை அப்படிங்கிறது பனை விதையின் அளவு தானே? கரெக்ட், பனை விதையின் அளவு. அதாவது மிக மிக சிறிய அளவு மருந்த பாலில் கலந்து அளவாக உண்ண வேண்டும்னு சொல்றார்.
எந்தவிதமான நவீன கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இல்லாத அந்த காலத்துல உயிருக்கு ஆபத்தான ஒரு பொருளுக்கும் உயிர்காக்கும் ஒரு மருந்துக்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை அவங்க எப்படி கணிச்சாங்க? அது பல தலைமுறைகளாக உற்றுநோக்கல் மூலம் பெறப்பட்ட ஒரு ஆழமான அறிவு. எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் அதோட டோசேஜ் தான் எல்லாமே. ஒரு துளி குறைவா இருந்தா வேலை செய்யாது, ஒரு துளி அதிகமானா அது விஷமாகிடும். ஆமா, இன்னைக்கு நாம மைக்ரோ டோசிங் அப்படின்னு சொல்றது தான் அவர் பணவடை அளவுன்னு சொல்லியிருக்காரு. சரியா புடிச்சிட்டீங்க. சரி, மருந்த சாப்பிட்டாச்சு, வேலை முடிஞ்சது அப்படின்னு நாம சாதாரணமா நினைப்போம். ஆனா அங்கே ஒரு பெரிய செக் போஸ்ட வைக்கிறாரு போகர். பத்தியமாய் புழியுப்பு படுக்கை நீக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். மருந்து சாப்பிடும் காலத்துல புளி, உப்பு போன்ற சுவைகளை தவிர்க்க வேண்டும், பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும்னு சொல்றார். ஆமா. இப்போ இத கேட்கும் நீங்கள் உங்களோட காரிலோ அல்லது அலுவலகத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கு இந்த மூலிகைகள் எல்லாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா போகர் சொல்ற அடிப்படை விதி உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா பொருந்தும். நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்தையோ அல்லது சப்ளிமெண்ட்டையோ எடுத்தாலும் உங்க வாழ்க்கை முறைய மாத்தாம அது வேலை செய்யாது. அதுதான் இது குறிக்குதா? ஆமா. ஆனா அதுக்கும் ஆழமான ஒரு பயாலஜிக்கல் ரீசன் இருக்கு. ஏன் குறிப்பா உப்பு மற்றும் புளிய தவிர்க்க சொல்றார் அப்படின்னு நாம யோசிக்கணும். ஏன் இத நாம மேலோட்டமா ஒரு டயட் கண்ட்ரோல்னு கடந்து விடக்கூடாதா? கூடாது. உப்பு அதிகம் சேர்க்கும்போது அது உடம்புல நீரை தேக்கி வைக்கும். வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதனால ரத்த அழுத்தம் மாறுமா? ஆமா, இதயம் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதே போல புளி அப்படிங்கிறது அதிகப்படியான அசிடிட்டிய உருவாக்கி உடல்ல ஒருவிதம் மந்தத்தன்மை, சோர்வை ஏற்படுத்தும். ஓஹோ, இப்ப புரியுது. ஒரு மனிதன் பல மணி நேரம் சலனம் இல்லாமல் அமர்ந்து தியானம் செய்யணும்னா அவனது உடலோட பயாலஜிக்கல் சிஸ்டம் எவ்வித உராய்வும் இல்லாமல் இயங்கணும். அதனாலதான் தியானத்திற்கு தடையாக இருக்கும் உப்பு மற்றும் புளியை நீக்கச் சொல்றார். வாருங்கள் அந்த பாடலின் அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஓடினதோர் வாசியெல்லாம் முள்ளே புக்கு, உகாந்தம் வரை காயம் அழிவோவில்லை. ஆமா, இது ஒரு அற்புதமான வரி. இத படிக்கும்போதே ஒருவித ஆற்றல் உடலுக்குள் வருவது போல இருக்கு. வாசியெல்லாம் முள்ளே புக்கு அப்படின்னா என்ன? வாசி அப்படிங்கறதோட ஆணிவேர் அர்த்தம் மூச்சுக்காற்று. தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தி உள்ளே நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் பிராணாயாமத்தோட அடிப்படை. இப்படி செய்தால் என்ன நடக்கும்? அவர் சொல்றார் பாருங்க, உகாந்தம் வரை காயம் அழிவோவில்லை அப்படின்னு. காயம்னா உடல், உகாந்தம்னா பல யுகங்கள். அதாவது இந்த உடலுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்களின் முதிர்ச்சி தாமதப்படும். சூப்பர். பாடலின் இறுதி வரிகள் மிக சிறப்பானவை. காடினதோர் காயமது கழுகச்சூணும், கனகம்போர் தேகமுமாங் கண்டு கொள்ளே. மனித உடலானது கழுகு போல கூர்மையான பார்வையுடனும் தூண் போல உறுதியாகவும் கனகம் அதாவது தங்கம் போலவும் ஒளிரும்னு சொல்றார். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ரசவாதம். உடலை தங்கமாக மாற்றியாச்சு. அதாவது நம்முடைய ஹார்ட்வேர் இப்போ முற்றிலும் அப்டேட் செய்யப்பட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல தயாரா இருக்கு. கரெக்டா? ரொம்ப கரெக்ட். ஆனா ஒரு மாபெரும் கேள்வி இங்க எழும்புதே. என்ன கேள்வி அது? எவ்வளவு சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதனுள் ஓடும் சாஃப்ட்வேர், அதாவது மென்பொருள் சரியாக இல்லைனா அந்த கம்ப்யூட்டரால் என்ன பயன்? உண்மைதான். உடலை ஒரு வலிமையான கோட்டையாக கட்டியாச்சு. ஆனா அது மட்டும் பத்தாது. ஆமா, அடுத்ததாக அந்த உடலில் தங்கியிருக்கும் மனதையும் ஆன்மாவையும் எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது, எப்படி அதை ஹேக் செய்வது? இந்த கேள்வியோடு தான் நம்ம 86வது பாடலுக்கு நகர வேண்டும். அதுதான் யோகங்கூறல். இப்போ அந்த 86வது பாடலோட முதல் பாதியை நான் வாசிக்கிறேன். இது முழுக்க முழுக்க நம்ம மனதை பற்றியது. சொல்லுங்க. கண்டுகொண்டு சதாநித்தம் மூலம் பாரு, காமத்தை விண்ணென்ற மதியிலேற்று, உண்டு கண்ட உருசியை நீ யுகந்திடாதே, யுருசியெல்லாம் வாய்க்குள்ளே யப்பாவில்லை. இந்த வரிகள் கொஞ்சம் தத்துவார்த்தமாக இருக்கிறதே. இதை எப்படி எளிய அறிவியலா புரிஞ்சு கொள்வது? புதிதாக யோகா கற்றுக்கொள்ள விரும்பும் ஆரம்ப நிலையாளர்களுக்கும் புரியும்படி இதை மிக எளிமையாக பார்க்கலாம். சதாநித்தம் மூலம் பாரு, எப்பொழுதும் மூலாதார சக்கரத்தை கவனி அப்படின்னு சொல்றார். மூலம் அப்படிங்கிறது ஆணிவேர் தானே? ஆமா. ஒரு மாபெரும் வானாலாவிய கட்டிடப்ப கட்டும்போது அதோட அடித்தளத்தை எப்படி ஆழமாக அமைப்போமோ அதே போல நம் உடலின் அடிப்படை ஆற்றல் மையத்துல முதல்ல கவனத்தை செலுத்த வேண்டும். அடித்தளம் பலவீனமாக இருந்தா நீங்க மேலே கட்டும் எல்லாமே சரிந்துவிடும். சரி, அடித்தளம் அமைச்சாச்சு. அதற்கு அடுத்து அவர் சொல்ற வரிதான் எனக்கு மிகவும் சவாலா இருக்கு. காமத்தை விண்ணென்ற மதியிலேற்று. இதுல என்ன சவால்? காமம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மனித உணர்வு.
அதை எப்படி விண் அல்லது மதி, அதாவது நெற்றி அல்லது மூளை பகுதிக்கு ஏற்றுவது? இது சாத்தியமா? இதை நவீன உளவியல் மற்றும் நியூரோ சயின்ஸ் கோணத்துல பார்த்தா மிக எளிதாக புரியும். மனிதனோட அடிப்படை உலக ஆசைகளை, அது காமமாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு தற்காலிக இன்பமாக இருக்கலாம், அந்த உந்துதலை தருவது டோபமைன். ஓ, டோபமின் தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஆமா, போகர் அந்த ஆசைகளை அடக்கி ஒடுக்க சொல்லல, அது இயலாத காரியம். மாறாக உளவியல்ல இத சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்வாங்க. சப்ளிமேஷன்னா? அதாவது அந்த அடிப்படை ஆற்றலை மடைமாற்றம் செய்து அறிவாற்றலுக்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் கொண்டு செல்ல வேண்டும்னு சொல்றாரு. கீழ்த்தரமான விஷயங்கள்ல வீணாகும் சக்திய உங்களின் கவனத்தை கூர்மையாக்க பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான விளக்கம். இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அடுத்த வரியில அவர் சொல்றதை என்னால நம்பவே முடியல. எந்த வரி? உண்டு கண்ட உருசியே நீ யுகந்தியாதாதே, யுருசியெல்லாம் வாய்க்குள்ளே எப்பாவில்லை, நாக்கு தேடும் சுவைகளுக்கு அடிமையாகாதே, ஏனென்றால் உண்மையான சுவை அங்கே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சுவையான உணவுகள் பிடிக்கும். சுவை அப்படிங்கிறது நிஜம்தானே? அது எப்படி அங்கே இல்லை என்று அவர் சொல்ல முடியும்? இது ஒரு அற்புதமான உளவியல் திருவுகோள். சுவை அப்படிங்கிறது என்ன? அது உங்க நாக்குல உள்ள 2 அங்குல டேஸ்ட் பட்ஸ் உங்க மூளைக்கு அனுப்பும் ஒரு நரம்பியல் சிக்னல் மட்டுமே. அதாவது ஒரு சிக்னல் மட்டும்தானா? ஆமா. அந்த உணவு தொண்டையை தாண்டி விட்டால் பிரியாணியும் ஒண்ணுதான், சாதாரண கஞ்சியும் ஒண்ணுதான். இரண்டும் உடலுக்கு வெறும் பயோமாஸ் தான். அட ஆமா இல்ல. உங்க தொண்டைக்கு கீழே சுவை என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஒரு தற்காலிகமான 2 அங்குல மாயைக்கு ஏன் அடிமையாகிறீர்கள் அப்படின்னு போகர் கேக்குறாரு. இதத்தான் நம்ம இன்னைக்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். உடனடி இன்பத்தை தியாகம் செய்துவிட்டு நீண்ட கால நிரந்தர இன்பத்தை நோக்கி நகர்வது. சரியா சொன்னீங்க. வாவ்! சுவை என்பது தொண்டைக்கு கீழே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வரி உணவு சார்ந்த நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையையே மாற்றிவிடுது. சரி, இந்த உடனடி மாயைகளை தாண்டிவிட்டால் நாம எங்கே செல்வோம்? அதற்கான வழி என்ன? அதே பாடலோட அடுத்த பாதியில் அவர் சொல்றார். சொல்லுங்க. தொண்டுகொண்டு குருவுடைய பதத்தை காத்தால் துவாதசாந்தத்து நின்று கூட்டி பாருன்றென்னை பண்டுகண்ட பழக்கமெல்லாம் பாம்பாயன்னு பரமபோதத்தை உரும்பாங்கு பார்த்தீரீரே. இந்த உடனடி மாயைகளை தாண்டி செல்லத்தான் நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை அப்படின்னு சொல்றார். குருவுடைய பதத்தை காத்தால் என்பதன் நவீன அர்த்தம் சரியான ஒரு மென்டரை முழுமையாக நம்பி பின்பற்றுவது. நாமவே தேடி அலைவதை விட ஒரு வழிகாட்டியை பின்பற்றுவது நல்லது இல்லையா? கண்டிப்பா. நீங்களாகவே காட்டுல முட்டிக்கொள்வதை விட ஏற்கனவே அந்த பாதையில பயணித்த ஒருவரின் கையை பிடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அப்படி பின்பற்றினால் நீங்கள் துவாதச சாந்தம் அப்படிங்கிற நிலையை அடைவீர்கள்னு சொல்றார். இந்த துவாதசாந்தம் அப்படிங்கிறது என்ன? இது தலையின் உச்சிக்கு மேலுள்ள ஏதோ ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? துவாதசாந்தம் அப்படிங்கிறத ஒரு இடமாக பார்ப்பதை விட ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஒரு விழிப்புணர்வு நிலையாக பார்க்கணும். இதை நான் ஒரு உவமை மூலம் சொல்றேன். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. நாம ஒரு விமானத்துல பயணம் செய்வதாக வச்சுக்குவோம். பூமிக்கு அருகில் பறக்கும் போது மேகமூட்டம், இடி, மின்னல், மழை, காற்று என பலவிதமான சீதோஷ்ண மாற்றங்கள் இருக்கும். ஆமா, கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்கும். இதுதான் நம்முடைய சாதாரண மனநிலை. கோபம், பசி, ஆசை, பதற்றம் எல்லாம் இங்கேதான் இருக்கும். ஆனா விமானம் அந்த மேக கூட்டங்களை கிழித்து கொண்டு மேலே சென்று விட்டால் அங்கே மழையோ காற்றோ இருக்காது. ஓஹோ, எங்கு பார்த்தாலும் அமைதியான தெளிவான சூரிய ஒளி மட்டுமே இருக்கும். கரெக்ட். கீழே புயல் அடித்துக்கொண்டுதான் இருக்கும், ஆனா அது உங்களை தீண்ட முடியாது. அதுபோல மனித விழிப்புணர்வின் அந்த அமைதியான உச்சக்கட்ட நிலைதான் துவாதசாந்தம். இந்த உவமை மிக தெளிவாக இருக்கு. மேகங்களுக்கு மேலே பறப்பது போன்ற ஒரு நிலை. ஆனா அந்த நிலைக்கு செல்ல நம்மை தடுப்பது எது? இங்கேதான் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு உவமையை போகர் பயன்படுத்துறார். அந்த பாம்பு உவமைதானே? பண்டு கண்ட பழக்கமெல்லாம் பாம்பாய் எண்ணு, உங்களின் பழைய தீய பழக்கங்களை ஒரு பாம்பாக நினை என்று சொல்றார். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தினமும் பார்க்கும் சோஷியல் மீடியா, நாம உண்ணும் ஃபாஸ்ட் ஃபுட், நம்முடைய சோம்பேறித்தனம் எல்லாம் நாம வளர்க்கும் செல்லப்பிராணிகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில நாம ஒரு கொடிய நச்சுப்பாம்புக்கு தினமும் பாலூட்டி கொண்டிருக்கிறோம். நாம சற்றே அசந்தால் அது நம்மை கொட்டிவிடும். அந்த பாம்புகளை வீழ்த்தினால்தான் நாம் அந்த மேகங்களுக்கு மேலே பறக்க முடியும் இல்லையா? துல்லியமான விளக்கம்.
அந்த பாம்புகளை விரட்டி அடித்து குருவின் துணையோடு மேகங்களுக்கு மேலே உள்ள அந்த அமைதியான தலத்தை அடைவதைத்தான் பாடலின் இறுதியில பரமபோதத்தை உரும்பாங்கு பார்த்திடேரே அப்படின்னு சொல்றார். பரமபோதம் அப்படிங்கிறது பரமபோதம் அப்படின்னா உச்சகட்ட ஞானம் அல்லது அல்டிமேட் என்லைட்டன்மெண்ட். எந்த ஒரு வெளிப்புற சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாத ஒரு முழுமையான விழிப்புணர்வு நிலை அது. அடேங்கப்பா, வெறும் 2 பாடல்கள். ஆனா ஒரு மனிதனின் உடலையும் மனதையும் அடியோடு மாற்றி எப்படி செதுக்குவது என்பதற்கான முழுமையான ஒரு ப்ளூ பிரிண்ட போகர் நமக்கு கொடுத்துட்டார். ஆமா, 100% உண்மை. இந்த 2 பாடல்களையும் நாம சுருக்கமாக தொகுத்து பார்த்தால் ஒரு மாபெரும் சித்திரம் நமக்கு கிடைக்கும். பாடல் 85 நச்சுக்களை நீக்கி உணவுக் கட்டுப்பாட்டை கடைபிடித்து மூச்சுப் பயிற்சி மூலம் உடலை எப்படி ஒரு இரும்பு கோட்டையாக ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக மாற்றுவது என்று கற்றுக் கொடுக்குது. அதே போல பாடல் 86 அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள் ஓடும் மென்பொருளை, அதாவது நம் மனதை எப்படி மேம்படுத்துவது என்று காட்டுது. ரொம்ப கரெக்ட். தற்காலிக ஆசைகள், சுவைகள் என்ற மாயையை உடைச்சு தீய பழக்கங்கள் என்ற பாம்புகளை நசுக்கி குருவின் வழிகாட்டுதலோடு எப்படி உச்சக்கட்ட விழிப்புணர்வான பரமபோதத்தை அடைவது என்று விளக்குது. இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க இதை ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட சரித்திரம் அப்படின்னு மட்டும் நினைத்துவிடக்கூடாது. ஆமாம், இது இன்றைய காலத்துக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் உலகத்துல நாலாபுறமும் தகவல்களும் போலி இன்பங்களும் நம்மை தாக்கும்போது எதில் கவனத்தை செலுத்துவது, எதை தவிர்ப்பது அப்படிங்கிற தெளிவு நமக்கு தேவை. ஒரு முழுமையான உறுதியான வாழ்க்கையை வாழ போகர் 7000 போன்ற நூல்கள் இன்றும் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கு. எந்த ஒரு நவீன கருவிகளும் இல்லாத அந்த காலத்துல மனித உடலின் வேதியியலையும் மனதின் நரம்பியல் அமைப்பையும் இவ்வளவு நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு அத களங்கம், பணவடை, துவாதசாந்தம், பாம்பு அப்படின்னு அன்றாட குறியீடுகள் மூலமாக போகர் விளக்கியிருப்பது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அறிவியல் அற்புதம். சரி, இந்த அலசலை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. போகர் நம் பழைய பழக்கங்களை ஒரு பாம்பு அப்படின்னு வர்ணித்தார் இல்லையா? கொட்டும் வரை எந்த பாம்பின் விஷமும் நமக்கு தெரிவதில்லை. சற்று கண்களை மூடி யோசித்து பாருங்கள். இன்றைய நவீன காலத்துல உங்கள் மனதிற்குள் உங்களை அறியாமலேயே எந்தெந்த பாம்புகளை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பல மணி நேரம் எந்த பயனும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில மூழ்கி கிடப்பதா? அல்லது நாக்கின் சுவைக்கு அடிமையாகி ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகளை தேடித் தேடி உண்பதா? அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளிப்போடும் உங்கள் சோம்பேறித்தனமா? அந்த பாம்புகளுக்கு நீங்கள் இன்றும் பாலூட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உடலையும் மனதையும் தங்கமாக மாற்றும் அந்த ரசவாதம் உங்களிடமே இருக்கிறது. ஆனா முதல்ல அந்த பாம்புகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். யோசித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.